தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. ஆச்சி ராயல் பாயாசம் இப்பொழுது 1 வாங்கினால் 1 இலவசம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலையை யூஸ் பண்ணி நம்மளுடைய முகத்துக்கு எப்படி பேக் போடலாம், அப்படி போடுறதுனால என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2லேருந்து 3 வெத்தலை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெத்தலையை நல்லா ஒரு பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட என்ன நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், இல்லைனா அதுக்கும் கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முகத்தில் பிம்பிள்ஸ் அந்த ஆக்னி மார்க் இருக்கும் இல்லையா, அந்த மார்க்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வர வர உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஆக்னே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலையோட சாறு இருக்குல்ல, ஸோ இந்த சாறில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு முகப்பரு வராது அப்படின்னும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வெத்தலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை பியூட்டி பர்பஸ்க்கும் அந்த காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்தது இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொடுகால இப்போ நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது காரணம் அவங்க எடுக்கக்கூடிய ஃபுட் இன்டேக் சரியா இல்லை அப்படின்னும் சொல்லலாம். இன்னொன்று, நம்ம வெளில போகிற அந்த பொல்யூஷனாலேயும் நமக்கு பொடுகு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இந்த வெத்தலையை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த வெத்தலையை அரைக்கும் போது அது கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம். இது நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். ஸோ இந்த பச்சை கற்பூரத்தையும் ஆட் பண்ணி வெத்தலையை பேஸ்ட் ஃபார்மேஷனில் அரைங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது கூட துளசி இருக்கு இல்லையா, இந்த துளசியோட சாறு இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வெத்தலை அப்புறம் பச்சை கற்பூரம் அரைச்ச பேஸ்ட் வச்சுருப்பீங்க, அதோட இந்த துளசி சாறையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தலையில் நல்லா தேய்ச்சிருங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் ஹேர் வாஷும் பண்ணிடலாம். தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பேக் மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அந்த ஹேரை நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. இந்த பேக் நீங்கள் போட்டுட்டு உங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமாவே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு பொடுகு தொல்லை இதை ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பொடுகு தொல்லையே இல்லாமல் போயிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேக்லாம் நீங்கள் ஹெர்பலாக போடும்போது கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள், பட் ரொம்ப அதிகமாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த பியூட்டி டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான டிப் உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன டக்கில அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னவன். எது ஒரு தடவை சொன்னீங்க? எது சொன்னாலுமே